இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் லூர்து ஸ்ரீ வழியாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திவ்யநகரின் ஆதரவோடு நாம் இணைந்து செல்ல வந்திருக்கின்றோம். அவருடைய அன்பை ருசிக்க வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவ வந்திருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாக வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையால் விடுதலை அடைய வந்திருக்கிறோம். ஆகவே கூட நாம் ஒரு நிமிடம் அவரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீரே. எமக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி மகிமை, கோடி கோடி கணம், கோடி கோடி துதி, கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி நமஸ்காரங்கள், கோடி கோடி ஆராதனைகள் இயேசுவே எமக்கு செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே எமக்கு இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். அப்பா, ஆவியான ராஜாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்துல கேட்காமல் எதையும் பெற முடியாது. ஏனென்றால் ஒரு சிலர் சொல்வாங்க, விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசம் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் விசுவாசம் இருந்தாலும் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். என் நாமத்திலே கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது பாருங்க, காலையில் அதிகாலையில் ஜெபம் செய்வார், பாருங்க, மாலையில் ஜெபம் செய்வார், இரவு முழுதும் ஜெபம் செய்வார். பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் பெற்றுக்கொள்வார். அற்புதங்கள் செய்யும் போது கூட பாருங்க, அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்துட்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பார். லாசரு கல்லறைக்கு முன்ன போய் பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் ஜெபம் செய்து பெற்றுக்கொண்டார். அப்ப நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் செய்தாய்? எவ்வளவு நேரம் என்னிடத்தில் உன் தேவைகளை சொன்ன? எவ்வளவு நேரம் வேதம் வாசித்தாய்? எவ்வளவு நேரம் எனக்காக நீ செலவு பண்ணுகிறாய்? ஏனென்றால் தேவனோட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்றால் தேவ உறவு வேண்டும். தேவ உறவு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வேண்டும். ஏன்னா பவுல் சொல்வது போல பிதா குமாரன் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க, பிதா குமாரன் தூய ஆவியானவரின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். அப்ப மூவொரு தேவனையும் நாம் போற்றி துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்பது நம்முடைய தைரியம் என்று சொல்கிறது. அது நம்ம எதை கேட்கிறோமோ தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். ஒரு சில பாருங்க, திடீர்னு போவாங்க, ஒரு இடத்துல வீடு சீப்பா கிடைக்குதுன்னு, விலை கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு டக்குன்னு உடனே பேசுவாங்க, உடனே முடிப்பாங்க, உடனே அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போன பிறகு பாருங்க, அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், அந்த இடத்துல ஏதாவது போராட்டங்கள் இருக்கும். இல்ல அந்த வீட்டை விற்கிறானே, ஏன் விற்கிறாங்க? இவ்வளவு நல்ல வீடு ஏன் விற்கிறாங்க? என்ன காரணம்? பிரச்சனை இல்லாம விற்பாங்க பாருங்க. அப்ப அவசரப்பட்டு முடிவெடுப்பது, தேவனிடத்துல கேட்பதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்துல கேட்பதில்லை. பிள்ளைகளை படிக்க வைக்க, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப, திருமண காரியங்களை செய்ய
நான் ஒரு தேவனுடைய சித்தத்தை கேட்கவே இல்லைப்பா, திருமணத்தை நடத்திட்டேன், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே கலக்கம். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றவர், பிதாவின் சித்தத்தை செய்வதே என் உணவு. அப்ப இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்தாலும் பரலோக தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து, சித்தம் என்றால் விருப்பம், அப்ப பிதாவினுடைய விருப்பம் என்ன என்று அறிந்து அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், அந்த விருப்பத்தை செய்ய வேண்டும். அப்ப அவருடைய விருப்பம் தானா, இது அவருடைய விருப்பமா என்று நாம் ஆராய வேண்டும். இப்ப திவ்யநகரநாதரோடு இந்த 1 மணி நேர பயணத்துல நாம் சேர்ந்து கொள்ள தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரா? தேவன் பிரியப்படுகிறாரா? தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்றால், ஒருவருக்கு பிடிக்க வேண்டும் என்றால் பாருங்க, அவங்களோட நம்ம அன்பா இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிடிக்கும். இப்ப தாய் தகப்பன் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்றதை கீழ்ப்படியும் போது தான் பாருங்க அந்த பிள்ளையை அதிகமாக அன்பு செய்வார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவராய் இருந்தார். அப்ப அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி அவர் செய்கிறவராய் இருந்தார். அப்ப அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா தேவனுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஏன்னா நம்முடைய உடலானது 3 பிரிவுகளாய் இருக்கிறது. 1 சரீரம், 2 உள்ள இருக்கிற உள்ளான மனிதன் ஆத்மா, 3 ஆவி ஜீவன் சுவாசம். பாருங்க இந்த உலகத்துல 3 பிரிவு இருக்குது. 3ம் தேவனை அறிய வேண்டும். ஏனென்றால் 1 பேதுரு 4:7 கூட சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். நீ ஜெபிப்பது பெருசு இல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். ஏன்னா பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறார். அப்ப பிசாசு நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ள வருகிறான். அப்ப நம்முடைய சிந்தையை அவன் ஆட்கொள்ள நினைக்கிறான். அப்ப நாம நம்முடைய சிந்தையை ஜாக்கிரதையாய் வைக்க வேண்டும். சிந்தனையை ஜாக்கிரதையா வைக்கணுங்க. நீங்க வேணா கொஞ்சம் உக்காந்து பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாருங்க, நம்முடைய சிந்தனையில எத்தனை எண்ண ஓட்டங்கள் ஓடுகிறது என்று பாருங்க. ஆராய்ச்சி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நிறைய சிந்தனைகள் வந்து போகும் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா ஏன் சொல்றாருன்னா, அந்த சிந்தனைகளில தேவையான சிந்தனையை மட்டும்தான் எடுக்கணும். நம்ம எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனா தேவையான பொருளை எடுக்கிறோமோ, அதுபோல தேவையானதை மாத்திரமே நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஏனென்றால் சிந்தையில் எல்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் வரும், நினைவாய் வரும். அப்ப நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சில சிந்தை எடுத்தா ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகி போயிடும். அப்படியே அது கோபமான சிந்தையா இருக்கும், பிரச்சனையான இல்ல சண்டை போராட்டங்கள், இல்ல ஒரு சில சிந்தைகள் இச்சையின் போராட்டங்கள், பழைய பாவம், இந்த பாவம், அந்த பாவம், இந்த பாவம், அப்படியே போயிட்டு பாருங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்டா போயிடும். அப்ப நாம் ஆராய வேண்டும். ஒரு சில சிந்தைகளை எடுக்கும்போது பாருங்க ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆயிடும். ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, ஒரு வாரம் கூட செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனை அது போர்க்களமாக்கி விட்டுருங்களா. அப்ப நம்ம சிந்தையை ஆராய வேண்டும். ஒன்றும் இல்லை, நம்ம சாலையில் நிற்கிறோம், வாகனங்கள்லாம் போயினே இருக்குது. அந்த வாகனம் போயினே இருக்குது, நம்ம பார்த்துக்கினே இருக்கிறோம், போயினே இருக்குது. யாராவது போறவங்களை நிறுத்தி எங்கே போறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ யாரு, எது கேட்குற, நான் எங்கேயோ போறேன். பாருங்க வாக்குவாதங்கள் உண்டாகும். அதுபோல தேவையில்லாம போறவரை நம்ம சீண்டும் பொழுது எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறதோ, அது போலதான் நம்முடைய சிந்தனையில தேவையில்லாத சிந்தையை நாம் நோக்கும் பொழுது, உற்று நோக்கும் பொழுது, அதை குறித்து ஆராயும் பொழுது, அதற்காக நேரம் செலவிடும் பொழுது, அப்ப நம்முடைய சிந்தை வேஸ்டா போயிடும். அதுதான் சொல்றார் ரோமர் 12:2 கூட, தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிவதற்கு உங்களுடைய மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அது நீ மறுமனிதனாய் மாறு, உங்களுடைய சிந்தனையை மாற்று. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள் பவுல் சொல்றாரு பாருங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது பவுல் சொல்றாரு பாருங்க. அப்ப ஏன்னா அவர் எப்படி தெளிவாய் சொல்றாருன்னா, எங்களுடைய சிந்தனையிலும் இயேசுதான் இருக்கிறார்.
எங்களுடைய சிந்தனைகளோ ஆசா பாசங்களோ தேவையில்லாத காரியங்களோ எங்களுக்கு வருவதில்லை. வந்தா தேவ வசனங்கள், வந்தா தேவனுடைய காரியங்கள், வந்தா தேவனுடைய ஊழியங்கள், வந்தா தேவனுடைய முகம், ஆமா தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய அறிவுரைகள், இதான் எனக்கு வருதுன்னு பவுல் சொல்றார் பாருங்க. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தையில் தான் ஆட்கொள்ளுவான். ஆதாம் ஏவாள் பாருங்க அழகா இருக்கிறாங்க. தேவனுடைய சிந்தையை பெற்று ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் உலாவி கொண்டிருக்கிறாங்க. எந்த குறைவும் இல்லை, சந்தோஷம், சமாதானம், ஆடல் பாடல், மகிழ்ச்சி, இதுதான் அவங்களுக்கு. பாருங்க, தேவன் மாலை வேளையில வருவார், அப்படியே அவரோட பேசுவாங்க, முகமுகமா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஏவாளை சாத்தான் பாருங்க தூண்டிட்டான். கேள்வி கேட்டான், இந்த பழம் சாப்பிட வேணானாரா? இதை சாப்பிட்டா நீங்க கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களுக்கு அதை சொல்லாம விட்டுட்டாரு, அப்படி இப்படின்னு சிந்தையை குழப்பிட்டான் பாருங்கன்ற. அப்ப தெளிந்த புத்தி இல்லாமல் போயிடுச்சு பாருங்கன்ற ஏவாளுக்கு. ஏவாள்னா சொல்லிருக்கலாம், இல்ல நீ 1000 சொல்லலாம், தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற கட்டளை, நான் தெளிவா இருக்கிறேன், என் தேவனுடைய வார்த்தையை மீற மாட்டேன், என்னுடைய தேவன் சொல்றதுதான் உண்மை, என் தேவன் தான் எங்களை படைச்சிருக்கிறார், எங்க தேவன் தான் இதெல்லாம் உற்பத்தி ஆகி கொடுத்திருக்கிறார். பொன் விளையுதுங்க, பொன் விளையுது. அப்ப பொண்ணே விளையுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சிருக்காரு பாருங்க. 4 ஆறுகள் ஓடுகிறது, ஒரு நதி ஓடுகிறது பாருங்க, செழிப்பு, பார்க்கறதெல்லாம் செழிப்பு. அப்படியே ஆடல் பாடல் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். அந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஆதாம் ஏவாளை பாருங்க சிந்தனையை மாற்றி அந்த கனியை சாப்பிட வைத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். அப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து பாருங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அந்த அந்த சிந்தைக்கு ஆதாமும் பாருங்க செவி கொடுத்து விட்டார். அப்ப நம்ம சிந்தனையை தாங்க சாத்தான் தாக்குவான். முதல்ல நீ கடவுளுடைய காரியமா வேதம் படிச்சுன்னு பைபிள் படி, பைபிள் படிக்கும்போது பாருங்க அப்பதான் கதவை போட்டு நீ ஆனுமா, அப்பதான் சாப்பாடு செஞ்சுட்டு ஆனுமா, அப்பதான் ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் பல்லு வளர்க்காம இருக்கிறானுமா, அப்பதான் சரி தூங்கி எழுதி முகம் கழுவிட்டு பைபிள் படிக்கலாம் இல்ல. ஏன்னா நம்ம திசை திருப்பி முகம் கழுவுன பிறகு பாருங்க வேற ஒரு வேலையில போயிடுவோம், அப்படியே மாறிடுவோம். அப்ப நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளுவான் இல்ல. அப்ப நம்முடைய சிந்தனையை நீ ஆளுகை செய்ய வேண்டும். அதான் சொல்றாரா பவுல், அது மனம் புதிராகிறதுனால மறுரூபமாகுங்க. நான் பழைய மனிதன் அல்ல. ஏன்னா நம்ம தேவனால் ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்ப இயேசுனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது பாருங்க நம்முடைய மனம் புதிதாய் மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன்னா மனம் பாருங்க மற்றவங்களோடு ஒப்பிடும். அவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள மாதிரி அழகா இல்லை, அவங்கள மாதிரி வசதியா இல்லை, அவங்கள மாதிரி ஞானமா இல்லை, அவங்கள மாதிரி விவேகமா இல்லை, அவங்கள மாதிரி நான் வேகமா நடக்கல, ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லாம போயிட்டேன், இப்படியே மனசை போட்டு குழப்புவாங்க பிசாசு. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் மனம் புதிதாகணுங்க. இது கடவுள் காரியத்தில் மாத்திரமல்ல, எதுலையுமே நாம நிலையாய் நிற்க வேண்டும். பவுல் பாருங்க ஒரு முறை இயேசுவை அறிந்து கொண்டார், ஒரு முறை இயேசுவோடு பேசினார், அதாங்க அதோட சரி. அதன் பிறகு பாருங்க யூத மார்க்கத்திலிருந்து வந்துட்டார், விசுவாச மார்க்கத்துக்கு வந்துட்டார், இயேசு கிறிஸ்துவோடு வந்துட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்க என்பதை கண்டுபிடிச்சிட்டார். அதன் பிறகு அவர் பலி செலுத்தினதோ இல்ல அதன் பிறகு அவர் சடங்காச்சாரங்களுக்கு போனதோ கிடையவே கிடையாதுங்க. அவர் சடங்காச்சாரம் செய்கிறவர் தான், யூதர் தான். ஆனாலும் பாருங்க இயேசுவை அறிந்த பிறகு அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அப்ப அவருடைய ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசுகிறது. பாருங்க அந்த மனசு அப்படியே புதிதாய் மாறிவிட்டது பாருங்க. பிரியமான சகோதரனே சகோதரிய, அப்ப நம்ம மனம் புதிதாகாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிய முடியாது. ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் என்ன பேசுறார், எந்த ஊழியம் செய்யலாம், எந்த வேலை செய்யலாம். இப்ப மற்றவங்களுக்காக அவங்க தலைவராக இருக்காங்கன்னா நாமும் தலைவர் ஆகக்கூடாது. நம்மளை பேச்சாளராக வச்சிருப்பாரு, இல்லை நம்மளை அழைக்கிறவராக வச்சிருப்பாரு, இல்லை நம்மளை ஜனங்கள்லாம் சேர்க்கிறவராக வைத்திருப்பாரு.
அப்ப கடவுள் எந்த ஊழியத்துக்காய் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, இரண்டாவது நாம அது நம்முடைய ஆத்மா புதிதாக வேண்டும். நம்முடைய சிந்தனை போச்சுன்னா வாழ்க்கை போயிடுச்சுங்க. இப்ப யூதாசுக்கு பாருங்க, தேவனோட தான் இருந்தார், இயேசுவோட தான் இருந்தாரு. ஆனா அந்த ஆசாரியர்கள் பாருங்க 30 வெள்ளி காசு தரானதை பாருங்க, அவருடைய சிந்தனை மாறி போயிடுச்சு. ஆகான் பார்க்கிறோம், ஆகான் கூட பாருங்க சாபத்தீட்டானது எடுக்கக்கூடாது என்று சொல்றார் யோசுவா. ஆனாலும் அந்த தங்க பாத்திரத்தை பார்க்கும்போது, அந்த பாபிலோன் சால்வையை பார்க்கும்போது அவருக்கு அது மேல ஆசை வந்துடுச்சு. பாருங்க, சிந்தனை மாறி போச்சு. கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டார்னு பார்க்குற ஆகான் யோசுவா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யூதாஸ் பாருங்க நான்று கொண்டு செத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனோடு இருப்பது பெருசு இல்லைங்க, தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆத்மா என்பது இருதயம், உள்ளான மனிதன். நம்முடைய சரீரம் சிந்தனைங்க, உள்ளான மனிதன் ஆத்மா, இருதயம் என்று சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆமா, இருதயம் உள்ளுக்குள்ள எதுவானாலும் நினைக்க, வெளியில பேசும், சிரிச்சு பேசும், வெளியில பார்க்கும், ஆனா உள்ளுக்குள்ள 1000 நினைவுகளை நினைக்கும். அப்ப அந்த இருதயம் தூய்மையாக்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும். சங்கீதத்துல சொல்ற பாருங்க 57:6 தாவீது, ஆத்மாவை ஏன் தோய்ந்து போகிறாய்? அப்படியே ஒரு சில நேரத்துலங்க ஆத்மா தொய்ந்து போயிடும். அப்படியே அதாவது உடல் பலவீனமாயிடும். அந்த உள்ளான மனிதன் பலம் இல்லைன்னா வெளி மனிதன் பலவீனப்பட்டு போயிடுவாங்க. அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 41:4, ஆத்மாவை குணமாக்கும் ஆண்டவரே. ஏன்னா ஆத்மாவை பாருங்க, முதல்ல சிந்தையை தாக்கி பார்ப்பான். சிந்தனையில ஒண்ணும் இல்ல, உடனே என்ன பண்ணுவான்? ஆத்மாவை தாக்க நினைப்பான் பிசாசு, உள்ளுக்குள்ள உள்ளான மனிதனை. ஏன்னா ஆத்மா தான் நியாய தீர்ப்புக்காய் காத்திருப்பது. சரீரம் அழிந்து போயிடும் பாருங்க, ஆவி தந்த தேவனிடத்துல போயிடும். அப்ப ஆத்மா நியாய தீர்ப்புக்காய் காத்திருக்க, ஒன்னா ஆண்டவரிடத்துல போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். அப்ப அந்த ஆத்மாவை எப்படி கொல்லலாம், அந்த ஆத்மாவை எப்படி தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்று சொல்லி அப்ப பிசாசு பல வழிகளை கையாள் பண்ணீங்களா? அதுதான் சங்கீதம் 131:2 கூட சொல்றாரு, என் ஆத்மாவை நான் அடக்க அமர பண்ணுகிறேன். அது கூட சொல்லுவார், தாய்ப்பால் மறந்த குழந்தையை போல அடக்க அமர பண்ணுகிறேன். பாருங்க, ஆத்மாவை அடக்குவதற்கு தாவீது கற்றுக்கொண்டு இருந்தார். முதல்ல ஆத்மா தோய்ந்து போயிடுச்சு, ஆண்டவரே குணமாக்கம்னு கத்தனார். அதே சங்கீதம் 43:5 கூட சொல்றாரு, ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன்னா உள்ளான மனிதன் பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கி போயிடுவான். ஒண்ணுமே இருக்காது, அவங்க என்ன மதிக்கல, அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க என்ன 4 பேருக்கு முன்னாடி பேசிட்டாங்க, ஐயோ நான் இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இனிமே அந்த வேலைக்கு போக மாட்டேன், இனிமே நான் அவங்கள பார்க்க மாட்டேன், இனிமே நான் வெளியே போக மாட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அப்ப பிசாசு என்ன பண்றான்? அந்த உள்ளான ஆத்மாவை சேதப்படுத்த பார்க்கறான், கலக்கத்தை உண்டாக்குறான், தோய்ந்து போக பண்றான். அப்ப ஆண்டவரே அதை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார், அவரே உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 19:2 சொல்லுது பாருங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஏன்னா ஆத்மா ஆராய்ந்து பார்க்கணுங்க, இது தேவனுக்கு உகந்ததா, தேவனுக்கு பிடிக்குமா, நாம் நினைக்கிறோமே அது தேவன் விரும்புவாரா, நாம செய்ய போறோமே அது தேவன் விரும்புவாரா? அவங்க ஆத்மா பாருங்க எல்லாவற்றையும் நினைக்கும், எல்லாவற்றையும் பெறணும்னு நினைக்கும். அப்ப அந்த ஆத்மாவை அடக்கி அமர பண்ணணும், உள்ளான மனிதனை அமர பண்ணணும். இப்ப திவ்யானருக்கு நேராய் நம்ம அமர்ந்திருந்தாலும் பாருங்க நம்முடைய சிந்தனையை தூக்கிப்போம். உள்ளான மனிதன் வேற எங்கேயாவது போயிருப்பார், சின்ன வயசுல விளையாடினது இருக்கும், இல்ல அலுவலகத்துல பேசுனது இருக்கும், இல்ல வீட்டுல பேசுனது இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு காரியத்துல அந்த உள்ளான மனிதனை பிசாசு என்ன பண்ணுவான்? திசை திருப்பி விடுவான். சிந்தனை மாட்டுக்கு கேட்கும், உன்னுடைய சிந்தை புதிதானதுனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும், ஆனா உன்னுடைய இருதயத்தை திசை திருப்பிடுவான். அப்ப நம்முடைய இருதயத்தை சேதப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தாவீது சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம உள்ளான மனிதன் சோர்ந்து போகும் பொழுது வசனம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 4:12 சொல்லுது பாருங்க, வேத வசனம் ஆத்மாவையும் ஆவியையும்
இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறது. பாருங்க, வேத வசனத்தை படிக்க 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 வேத வசனங்கள் இருதயத்துக்குள்ள போக 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 எப்படி ஒரு அழுக்கடைஞ்ச பாத்திரத்துக்குள்ள நல்ல தண்ணி போய் 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 அந்த அழுக்குங்கள்லாம் தானா வெளியேறிடுதோ, அது போல வேத வசனங்களை நீ உன் ஆத்மாவுக்கு கொடுக்க 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 அந்த வேத வசனங்களை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உன்னுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாய் தூய்மை அடையும் தூய்மை அடையும் தூய்மை அடையும். ஆப்பிரியமான சகோதரனே சகோதரிய, அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியணும். அந்த சித்தத்தை அறிய நாம சிந்தனையை ஆராய வேண்டும். ஏன்னா மறுரூபமாக வேண்டும். பழைய மனிதனை கலைந்து போட வேண்டும். இரண்டாவது, உள்ளான மனிதனை தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளான மனிதனை தூய்மைப்படுத்தி தேவனுடைய சமூகத்துல அமருவதற்கு பழக்க வேண்டும். ஒரு காரியத்தை பழக்கணுங்க. இப்ப நம்ம சின்னதுல இருந்து பழகி 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 பாருங்க. அப்ப ஆலயத்துக்கு போறோம், ஃபாதர் சொல்றாரு, அதுக்கு உண்டான பதிலை யாரு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? சின்னதுல இருந்து நம்ம அப்பா கூட போவ அம்மா கூட போவ பாருங்க, அது காதால கேட்டு 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 பாருங்க, ஃபாதர் சொல்லும் போது நாமே பதில் கொடுப்போம் பாருங்க. அப்ப நம்ம உள்ளான ஆத்மா பழகிடுச்சு. திருப்பலியில போனா இப்படி எல்லாம் பதில் கொடுக்கணும்னு பழகிடுச்சு. எழுதி வைக்கிறது இல்லை நம்ம. ஆனால் முட்டி போடுவோம், முட்டி போடுறோம், எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கிறோம் பாருங்க எப்படி செய்யறோம். இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு பழக்கங்கள். அதனால நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. அதை பழகுவதற்கு வேத வசனங்களை கொடுங்க. கொடுக்கும்போது பாருங்க, தேவன் பேசுவதை நாம் நன்றாய் கேட்க முடியும். நம் இருதயத்துல தேவன் பேசுவார், நம்முடைய இருதயத்துல பேசுவாருங்க. அப்ப அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களை, ஒப்பு கொடுத்து கூட தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வழிகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான பாடங்கள். இதெல்லாம் நமக்கு டீச்சிங். ஆகவே கூட இது கிடைக்காது. அப்ப நம்முடைய சிந்தையையும் நம்முடைய ஆத்மாவையும் நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து கூட நாம் இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை
பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நம்முடைய சிந்தையை புதிதாக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஏன்னா சாத்தான் ஆத்மாவை பலப்படுத்துவான். ஏன் வாழற, நீ எதுக்கு இருக்கிற, செத்து போன்றான பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. காரணம் என்னன்னா ஆத்மாவிலே பலன் இல்லாமல். ஆத்மா மட்டும் பலனா இருந்தா பாருங்க, தைரியமாய் நாம் நிற்போம், தைரியமாய் செயல்படுவோம். அப்ப நம்முடைய ஆத்மாவை சாத்தான் தொடாதபடிக்கு அந்த ஆத்மாவை வேத வசனங்களால் நிரப்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது சொல்ற பாருங்க, ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ தேவனை நோக்கி பாரு, எதுக்கும் கலங்காத, எதுக்கும் பயப்படாத, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கிட்டு இருக்காத, தேவன் பார்த்து கொள்வார் என்று நீ சொல்ல 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 பாருங்க, அந்த ஆத்மா அடங்கி போகும். சங்கீதம் 103 கூட சொல்ல பாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீ தேவனை ஸ்தோத்திரம் பண்ண, தேவனை உயர்த்த, தேவனை ஆராதிக்க, அப்ப தேவன் மகிமைப்படுவார். ஏன்னா நம்ம சின்னதுல இருந்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமின்னு தான் சொல்லுவோம் அப்பெல்லாம் வந்து. அப்ப ஸ்தோத்திரம் என்பது நாம் சிறு வயதிலிருந்து சொல்லி பழகின வார்த்தை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமி அப்படின்னு ஃபாதரை பார்க்கும்போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமின்னு சொல்லுவோம். அப்ப இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லுது. அப்ப ஆத்மாவை ஸ்தோத்திர பலியிட கற்றுக்கொடுக்க வேண்டும். எப்ப பாரு ஸ்தோத்திரம். அப்ப வாயில கூட பாருங்க நல் வார்த்தைகள் வரும். மூன்றாவதாக ஆவியில் பரிசுத்தம் வேணும் பாருங்க. முதல்ல சிந்தனையில பரிசுத்தம், ரெண்டாவது உள்ளான மனிதன் தொய்ந்து போயிடுறான் இல்லையா, உள்ளான மனிதன் பலவீனம் ஆயிடுறான் இல்லையா, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. திடீர்னு பாருங்க இவனை அறியாம போய் அந்த பாவத்தில் ஈடுபடுவான். என்னன்னா அதான் உள்ளான மனிதன், அதான் உள் மனதுன்றாங்கல்ல, மேல் மனது உள் மனதுன்றாங்க பாருங்க. உள் மனதில் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த உள் மனதில் இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரால் தான் எடுக்க முடியும். பழகி இருக்கிற பழக்கங்களை, அப்ப நாம் செய்திருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்தாதாங்க அதை மறுபடியும் மறுரூபப்படுத்த முடியும் ஆண்டவரால. அப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, ஆமா, தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆத்மாவை ஆண்டவரே தொய்ந்து போகுது, ஆண்டவரே என் ஆத்மாவில் பலன் கொடுங்கன்னு கேட்கும் போது ஆத்மாவை பலப்படுத்துவார். மூன்றாவது ஆவி என்பது தேவன் தந்ததா இருக்கிறது. நம்ம இறந்து போனது பாருங்க, ஆவி நேரா தேவனிடத்துல போயிடும். ஏனால் அது போயிட்டு மறுபடியும் யார் குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு போய் மறுபடியும் அவங்களுடைய ஜீவனாய் போய் மறுபடியும் வெளியே வரும். ஆவியானது சொல்லிட்டு கொண்டே இருக்கும். ஆவியானது நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன் கிட்ட இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆவி இன்னொருத்தன் கிட்ட இருக்கிற அந்த ஆவி. அப்ப அது பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்தில் போய் காத்து கொண்டிருக்கோம். அப்ப தேவன் யாருடைய உடம்புல போன்றாரோ அங்க போவோம், மகிழ்ச்சியாய் கிளம்பி போவோம். அப்ப பாருங்க, இந்த ஆவியல் பரிசுத்தம். ஏன்னா எபேசியர் 4:23 பாருங்க, உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப நம்முடைய ஆவியம் பரிசுத்தமா இருக்கணுங்க. ஏன்னா முக்கியமானது ஆவிதான். என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தாதான் நம்ம பரலோகத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பரலோக அறிவு நம்ம வரும். தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பரலோகம் இருக்கிறது, பிதாவாகிய தேவனை நாம் தரிசிக்க போகிறோம், அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப அவர் தான் இந்த உலகத்துல நடத்துறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நம்முடைய ஆவியை ஆவியானவருக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. ஆனா பவுல் சொல்ற பாருங்க, எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்தது. நம்முடைய ஜீவன் அதான் ஆவி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மறைஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க நம்ம ஆவிகளை எந்த பொழுதும் வராது. நம்முடைய ஆவி குழம்பி போகாது. நம்முடைய ஆவி மாறி 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 பின்வாங்காதுன்னு வைங்களேன், ஒரு உறுதியாய் நிற்கும். ஆவி பாருங்க, ஆவி பலமாய் இருந்தால் ஆத்மாவை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். ஆத்மா தைரியமா இருந்தால் சரீரத்தை பலப்படுத்தும். சிந்திய புத்தியை சொல்ல, புத்தி இல்லாம இல்ல, நீ என்ன இன்னும் இப்படி இருக்கிற, மாறு என்று சொல்லி அறிவுரை கொடுக்கும். ஆனா நம்ம பலவீனமா இருப்பதனால சரீரம் ஆத்மாவை இயக்குது, ஆத்மா ஆவியை இயக்குது. அப்ப பாருங்க, ஒண்ணுக்கு உதவாம போயிடறோம். நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்பதில்லை, தேவனுடைய சித்தத்தை அறிவதில்லை. ஆனா நம்முடைய ஆவி மட்டும் பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பா இருந்தால்,
ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்நானம் பெற்று வரும்போது தூய ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார். இறங்கினதை பாருங்க. அப்ப இவ்வளவு நாள் வீட்டுல தானே இருந்தார் இயேசு கிறிஸ்து. இறங்கினதை பாருங்க, உடனே போய் 40 நாள் நோன்பு இருக்கிறார். முன்னாள் நோன்பு இருக்கிறார், தண்ணி கூட குடிக்காம நோன்பா இருக்கிறார். அவ்வளவு பலம் எப்படி வந்துச்சு? ஆவியில் பள்ளம். சாப்பிடலாம் கூட பரவாயில்லை, உள்ளான மனிதன் சொல்லியிருக்கோம், ஆத்மா சொல்லியிருக்கோம், சாப்பிடலாம் செத்து போயிடுவோம். ஆவி சொல்லும் எதுவும் ஆகாது, தைரியமா இருக்கு. கடவுள் நம்ம கொடுக்கிறார், அவர் நம்ம உடம்பு இயக்குவார். ஆவி தைரியப்படுத்துங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்தார். நோய்களை ஓட்டுறார், பேய்களை நீக்கிறார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை எழும்ப செய்கிறார். அப்ப நம்ம ஆவியில பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் என்றால் அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்வாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இசைந்தா இயேசு கிறிஸ்துவினுடைய குரலை நன்றாக கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. ஏன்னா அவரு வாக்கு கட்டா பெருமூச்சுகளோடு, ரோமர் 8 சொல்லுவாரு, வாக்கு கட்டா பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறவர். நம்முடைய பலவீனங்களில நாம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறதுனால நமக்காக பரலோகத்துல வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவரோடு நீ எப்படி தொடர்பாய் இருக்கிறாய்? ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீ எப்படி இசைந்து இருக்கிறாய்? ஏன்னா பரிசுத்தமா இருக்கும்போது தாங்க அன்னை மரியாள் பரிசுத்தமா இருந்தாங்க. அதனால்தான் தேவ தூதரே வந்து பேசுறாரு பாருங்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, பரலோகம் வாழ்த்துது பாருங்க அன்னை மரியாள். ஏன்னா பரிசுத்தம், யார் பரிசுத்தமாக்குறாங்களோ அவங்களிடத்துல தேவர்கள், தேவ தூதர்கள் வந்து பேசுவார்கள். பிரியமான தானியேலேன்னு சொல்லி கூட பாருங்க. அப்ப தூதன் வந்து தானியேல் கிட்ட பேசுறாரு பாருங்க. அப்ப தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஐக்கியம் வேணுங்க. அப்ப நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கும் போது பாருங்க, ஒண்ணுல லூக்கா 16ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், என்னை யார் என்று கேட்கிறார்கள் சொல்லும்போது பாருங்க பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதை கொடுக்க தேவனுடைய ஆவியானவரை வெளிப்படுத்தினார் சொல்றாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல பாருங்க, நான் பாடுகள் படணும், நான் துன்பப்படணும், நான் மரிக்கணும் என்று சொன்னதும் பாருங்க, பேதுரு போய் தனியா கூட்டு போயிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, நீ கடவுளுடைய குமாரன் அப்படி சொல்லாமா, இப்படி சொல்லுமா சொல்லும்போது பாருங்க இயேசு சொல்றாரு, தேவனுக்குரியவர்களை சிந்தியாமல் சாத்தானுக்குரியவற்றை சிந்திக்கிறது என்ன, போ போல சாத்தானே. அப்ப நம்ம ஆவியானது தேவனோடும் ஐக்கியப்படும், சாத்தானோடும் ஐக்கியப்படும். நம்ம பயப்படும் போது சாத்தானோடு ஐக்கியப்படுகிறோம், தைரியம் கொள்ளும் பொழுது தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அப்ப நீ எப்படி இருக்கிற? தேவனோட ஐக்கியம் இருந்தால் தேவ காரியங்களை சிந்திப்பாய். அப்ப தேவனோட ஐக்கியம் இருந்தா தேவனோடு நீ செயல்படுவாய். எபேசியர் 6:18 கூட சொல்லு பாருங்க, எந்த சமயத்திலும் ஆவியினால் ஜபம் பண்ணி. அப்ப எந்த வேலையிலும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜபம் பண்ண வேண்டும். நீங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி பாருங்களேன். நீங்க ஜபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குவதை நம்ம பார்க்க முடியுங்க. உன்னை அபிஷேகம் பண்ணுவதை பார்க்க முடியும். அதிகாலையில நீ ஜெபிச்சு பாருங்க, ஆவியானவரே இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், உடனே போனதும் கேட்டது கொடுக்க மாட்டார். பிதாவை புகழ்ந்துட்டு, இயேசுவை புகழ்ந்துட்டு ஆராதிச்சுட்டு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை புகழ்ந்து ஆராதிச்சிட்ட பிறகு, ஆவியானவரே இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை கொடுங்க, இந்த நாளில் நான் செயல்படுவதற்கு உண்டான பலனை கொடுங்க, இந்த நாளுக்குரிய ஞானத்தை கொடுங்க, இந்த நாளுக்குரிய அறிவை கொடுங்க, இந்த நாளுக்குரிய புத்தியை கொடுங்க, ஆமா இந்த நாளுக்குரிய செயல்பாடுகளை காட்டுங்க என்று சொல்லும்போது பாருங்க, ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் கூட இருக்கணுங்க. அதுதான் அப்போஸ்தலர் 12:17 கூட சொல்றாங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லார் மேலேயும் அவர் ஆவியை ஊற்ற தயாரா இருக்கிறாரு. ஆனால் நீ ஆவியானவரிடத்துல இசைந்து போகணும், இயேசு கிறிஸ்துல ஓடி வரணும், இயேசுவின் பாதத்துல விழணும், இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், நீ பிதாவுக்கு பிள்ளையாய் மாறணும்.
மாறின பிறகு பாருங்க, இயேசுவும் பிதாவும் சேர்ந்து உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தையும் கொடுப்பாங்க. அப்ப ஆவியானவர் உன்னை நல்லா நடத்துவார், சிறப்பான வழியில நடத்துவார். அப்ப பாருங்க, ரோமர் 8:6 சொல்லுது பாருங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியானவர் கூட இருந்துன்னா உன் ஜீவனுக்கு பலவீனமே வராது. சமாதானம் எப்பயுமே உன் உள்ளம் அப்படியே ஜீவ நீரூற்று போல இருக்கும், அப்படியே சமாதானமா இருக்கும். ஒரு அமர்ந்த நீரோடை போல அமைதியா இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க, மனம் பதறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே கலக்கமா இருக்கும், ஒரே சிந்தனை வந்துட்டு இருக்கும், ஒரே எந்த நினைவுகளும் தாக்கிக்கினே இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணா, பரிசுத்த ஆவியானத்துல தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவியை நீங்க ஆவியில செயல்படுங்க. ஆவியானவரே, உங்களுடைய ஆவியின் சிந்தையாய் மாற்றுங்க. ஆவியானவரே, என்னுடைய ஆவியில நீங்க வாங்க என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் அந்த சிந்தனைக்குள்ளாய் வருவார், செயல்படுத்துவார். அப்படி செயல்படுத்தும் போது பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் சுத்தமாயிடுச்சுன்னா பாருங்க, ஆவியானது ஆத்மாவை இயக்கும், ஆத்மாவானது சரீரத்தை இயக்கும். அப்ப சரீரமானது தேவனிடத்துல வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை அமர்ந்து கேட்கும், தேவனோடு பேசலாங்க நம்ம. அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ரத்தத்தால எங்களுடைய சிந்தனையை கழுவுங்கப்பா. எப்ப பார் கெட்ட சிந்தனை வருது, எப்ப பார் கெட்ட நினைவுகள் வருது. நான் வேதம் படிக்கும்போது கூட கெட்ட நினைவுகள் வருது ஆண்டவரே, கெட்ட சிந்தனைகள் வருதப்பா. உண்மை நினைக்கலான்னு பாக்குறேன், ஆனா அதை மீறி செயல்படுது. என்னுடைய சிந்தனையில நீங்க வாங்க இயேசுவே, உங்க ரத்தத்தால என்னுடைய சிந்தனையை கழுவுங்கப்பா என்று நீ ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, உன்னுடைய சிந்தனையை புதிதாய் மாற்றுவார். உன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எப்ப பார் பலவீனமாவே போயிடுறேன், ஏன் வாழறோம், எதுக்கு இருக்கிறோம், நான் மற்றவங்களை போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்கள போல இல்லை, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஏன் தான் வாழறன்னு தெரியல, அப்படி தொய்ந்து போகுது. என் ஆத்மா தொய்ந்து போகிறது. ஆண்டவரே, என் ஆத்மாவில் பலன் கொடுங்க, என் ஆத்மாக்குள்ள வாசம் பண்ணுங்க. இயேசுவே, ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தால் கழுவுகிறவராய் இருக்கிறார், ஆத்மாவில பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஆத்மாவை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆவிதான் கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த தீபம் அணையாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஆவி நல்லா இருந்தா தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். அப்ப என்னுடைய ஆவியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் ஆவிக்குள்ள நீங்க வாங்கப்பா. அப்ப என்னுடைய ஆவியில பலவீனங்கள் வரக்கூடாது, ஆவியில தாறுமாறுகள் வரக்கூடாது, ஆவியில உலக சிந்தனைகள் வரக்கூடாது. என்னுடைய ஆவியில நீங்க தங்குங்கப்பா என்று சொல்லும் பொழுது பாருங்க, ஏன்னா ஆவி பலமாய் இருந்தால் ஆத்மா பலமாய் இருக்கும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லுவாங்க. பிரியமான சகோதரனுடைய சகோதரியா, அப்படி நீ போகும்போது பாருங்க, பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லுவாங்க. அப்ப பிதா நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய செல்வத்தினால, அவருடைய பொருளாதாரத்தினால, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சகலத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப நீ ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், தேவனுடைய ஊழியங்களை செய்யணும், ஆலயத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க ஆண்டவருக்காக. ஆண்டவர் உனக்காக வருவார். ஏன்னா நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய வேலைக்காரன் உடம்பு சரியில்லை, அவர் சொல்லி அனுப்புறாரு, என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லை, இயேசுகிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கன்றார் பாருங்க. அப்ப யூதர்கள் சொல்றாங்க, அந்த 100க்கு அதிபதி நம்ம ஜனங்கள் எல்லாம் அன்பு செய்யறான், நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஆலயம் கூட கட்டி கொடுத்துருக்கிறான், ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு ஒரு ஆலயத்தை கூட கட்டி கொடுத்துருக்கிறான் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவனை வீட்டில் நான் குணப்படுத்துறேன்னு வீட்டுக்கே வராது பாருங்க. கிளம்பி தகுதி வேணும் இல்லையா, தேவனுடைய தகுதி என்னன்னா, அந்த 100க்கு அதிபதியா இருந்தாலும் அந்த வேலைக்காரன் மீது அன்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்துங்க அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், எபேசியர் 4:2 சொல்லுது பாருங்க, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்றார். 1 யோவான் 3:17 சொல்லுது, சகோதரனுக்கு இறங்காவிடில் தேவனுடைய அன்பு இல்லை. ஒரு சகோதரன் கிட்டயே அன்பா இல்லைன்னா
தேவனுடைய அன்பு உங்ககிட்ட இல்லடான்றார். கூட இருக்கிற அண்ணன் தம்பி கூடிய சகோதர சகோதரிகள் கூடிய தாய் தகப்பன் கூடிய நீ பேசலன்னா தேவ அன்பு உங்ககிட்ட இல்லை. நீ 1000 பிரசங்கம் பண்ணலாம், நீ 1000 கோயிலுக்கு போகலாம், 1000 தான தர்மங்கள் பண்ணலாம், உங்ககிட்ட கடவுளே இல்லைன்ற பாருங்க. அப்ப சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். அதே போல 1 யோவான் 4:8 சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா தேவன் அன்பா இருக்கதான் அவருடைய மகனை அனுப்பினார் பாருங்க. தேவன் அன்பா இருக்கதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அன்பாக்குறதால தான் பரலோகத்தினுடைய மகிமையை விட்டு இந்த மண்ணான மண்பாண்டத்துக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லுவாரு. அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த ஆவியான தேவன் பரலோக மகிமையை விட்டு மண்ணான மண்பாண்டத்துக்குள்ள வந்து தங்கி இருக்கிறாரு. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவின் அன்பு, ஒரே மகனைய அள்ளி கொடுத்த பிதாவுடைய அன்பு. அப்ப அதால தான் வசனம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2 யோவான் 6 சொல்கிறது அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு, அவருடைய கட்டளையின்படி நடப்பது தான் அன்பு. நீ நான் தேவன் அன்பு செய்யறது தான தர்மங்கள் செய்வதும் ஊழியம் செய்வதும் ஆலயத்துக்கு போவதும் இது அன்பு இல்ல. தேவனுடைய கற்பனையின்படி கட்டளையின்படி செய்வதே அன்பு. ஒரு தாய் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போறதாங்க பிள்ளைகள் தாய் தகப்பன்கள் அன்பு வைத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அது போல நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய கட்டளைன்னா ஒருவரில் ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை என்றார் இயேசு. ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பராமரிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். இதுதான் அன்புன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய கட்டளை. பிரியமான சகோதரனே சகோதரிய, அப்ப தேவனுடைய கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்துல ஒப்புக்கொடு. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்பாய். அப்ப தேவனுடைய சத்தம் கேட்கும் போது பாருங்க வாழ் செழிப்பாய் மாறும். தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் உனக்கு, தேவன் உனக்கு என்ன சொல்றார், எதிர்காலம் என்ன என்பதை விளக்கி காட்டுவார். அதே போல அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்வது மாத்திரமல்ல, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே பரலோக ராஜ்யத்தில் வர முடியும் என்றார். அப்ப அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கலாத்தியர் 5:13 சொல்கிறது அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். நீ தாய் தகப்பனுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, மருமகள் மாமியாருக்கு, உறவினர்களுக்கு செய்யறதெல்லாம் அதுதான் ஊழியம் என்று. அதான் அன்னை தெரசா செஞ்சாங்க பாருங்க. அன்னை தெரசா பல லட்சம் குஷ்டரோகிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க பாருங்க. அவங்களுக்கு மருந்து கட்டினாங்க பாருங்க, அவங்கள ஆதரிச்சாங்க பாருங்க. யாருமே செய்யாத காரியம் ஆனா அன்னை தெரசா செஞ்சாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க அவங்களுக்குள்ள நான் இயேசுவை பார்க்கிறேன், வியாதியஸ்தருக்குள்ள நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க. பிரியமான சகோதரனே சகோதரிய, அப்ப தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய சிந்தையை புதிதாக்குவோம், நம்முடைய ஆத்மாவை புதிதாக்குவோம், நம்முடைய ஆவியை புதிதாக்குவோம். இது செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னது என்று தேவன் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய காரியங்களை நாம் செய்வோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுப்போம். பிரியமானவர்களை, தேவன் விரும்புவது அன்பு தாங்க. எல்லாரையும் நேசிக்கணுங்க, யாரையும் வெறுக்க கூடாது. அதான் தேவன் விரும்புவது. நீ யாராவது ஒருத்தர் வெறுத்தா கூட தேவனுக்கு அது பிடிக்காது. அதனால நீ போய் அவர்களை அன்பு செய், அவங்களை நேசி, இல்லை அவர்களுக்காக ஜபம் செய்யுங்க. கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியான தேவனே, அப்பா இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாளை ஆசீர்வதித்து தாங்க. அப்பா கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த வல்லமையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறீரே, நமக்கு நன்றி அப்பா. ஐயா, பார்க்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் இறங்குகிறது, அதுக்காய் நன்றி. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது, அதுக்காய் நன்றி. ஒவ்வொருடைய சிந்தையும், ஒவ்வொருடைய ஆத்மாவும், ஒருவருடைய ஆவியும் அப்பா உன் ரத்தத்தால் கழுவப்படுகிறது, அதற்காய் நன்றி அப்பா. உன் குரலை கேட்கிற அப்பா மக்களாய் நாங்கள் மாறுகிறோமே, அதுக்காய் நன்றி ஆண்டவர். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்ற வசனத்தின்படியாய் அப்பா உடைய சத்தத்தை கேட்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கட்டளையின்படி நடப்பதே அன்பு ஆண்டவரே. நீர் எல்லோரையும் அன்பு செய்ய சொல்றீங்க ஆண்டவரே. நாங்களும் இதுவரை யாராவது நேசிக்காம இருந்தா கூட அவங்களை நேசிக்கிறோம்ப்பா, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க செய்த தப்பிதங்களை எல்லாம் மன்னிக்கிறோம் அப்பா.
ஏன்னா மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்கும் போது நீர் எங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னியும். வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், இளைஞர்களை ஆசீர்வதியும், இளம்பெண்களை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் தாரும் ஆண்டவரே. பா, குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்கப்பா, நல்ல பொருளாதாரத்தில் உயர்வை கொடுங்க ஆண்டவரே. வயதானவர்களுக்கு சுகமும் பலமும் நீடிய ஆயுளும் தாங்கப்பா, அவர்களுக்கு நீரே ஆதரவாயிரும் ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவி ஊற்றப்படுவதாக. சிறப்பாக லூதர்ஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஸ்தாபகர், அவரோடு பணிபுரிகிறவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகமும் பலமும் நீடிய ஆயுளும் தருகிறார்கள் அப்பா. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த லூதர்ஸ் டிவியை ஒப்பு கொடுக்கிறோம். இது உலகெங்கும் சென்று ஆண்டவரே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற தூதுவராய் இருக்கட்டும் அப்பா. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி